Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரெண்டாயிரத்தி 21 ஓட்டு போட்டது 4,58,00,000 பேர் தான். இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கிறது 4,87,00,000. இந்த 30 லட்சம் ஓட்டும் திமுகவோட சாதனைக்கு கிடைச்ச ஓட்டுன்னு நான் நினைக்கிறேன். நலத்திட்டங்கள் எல்லாம் நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு, இளைஞர்களுக்கு சேர்ந்துருக்கு, மகளிருக்கு சேர்ந்துருக்கு. ஒன்றிய அரசை எங்கெல்லாம் எதிர்க்கணுமோ அங்கெல்லாம் எதிர்த்த விதம் இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்த மக்கள் வாக்களித்தாங்கிறத நாங்கள் நம்புகிறோம். எல்லா காலகட்டங்களிலுமே வரும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க. 96ல் ஐயா மூப்பனாரும் வாங்கினார், அண்ணன் வைகோவும் வாங்கினார், ஐயா ராமதாசும் வாங்கினார், கேப்டனும் வாங்கினார், நாம் தமிழரும் வாங்கினாங்க. கடந்த தேர்தலில் டிடி தினகரன் மக்கள் நீதி மையம் கூட வாங்கினாங்க 6% ஓட்டு கிட்ட. ஸோ எல்லா காலகட்டங்களும் இந்த மாதிரி ஓட்டு வாங்க தான் செய்வாங்க. அமைச்சராக இருக்கிற எல் முருகன் நாடாளுமன்றத்துக்கே போகாமல் அவினாசியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மசோதா தோக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லையா? உங்கள் கட்சியை சார்ந்த எம்பியிலே நாடாளுமன்றத்துக்கு அன்றைக்கி வராமல் இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்க தயாராக இல்லை. அப்போ பிரச்சனைகளை திசை திருப்பணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. மோடிக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்த 5 மாநிலத்தில் எந்த மாநிலத்திலையுமே பிஜேபி அசாம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கேயே அவங்க தோக்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மேற்கு வங்கத்தில் வாக்குறுதி அள்ளி வீசி இருக்காரு. அதே மேற்கு வங்கத்தில் வேட்பாளரை அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. 2.25 லட்சம் சிஆர்பிஎஃப் வீரரை இறக்கி ஒரு தேர்தல் நடத்துறீங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லோரும் தினசரி நாளிதழ் உட்பட எல்லாத்துலேயும் முதன்மையாக இந்த தேர்தலை பற்றி குறிப்பிடுறதுனா வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இங்கே பொதுவாக வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்குலேயே மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. அது எப்படின்னா, இப்போ 2001 பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 4,74,00,000 பேர். அதில் போலிங்னு பார்த்தீங்கன்னா 2,80,00,000 பேர். அப்படின்னா 59%. 2006 4,66,00,000 வாக்காளர். அதில் ஓட்டு போட்டது 3,28,00,000 பேர். அப்படின்னா 70.56% வாக்கு பதிவு பதிவுபட்டிருக்கு. 2011 5.77 லட்சம் பேர். அப்படின்னா அதில் போலிங் ஆனது 4,32,00,000 பேர் போலிங் ஆகிருக்கு. அப்படியே 2016 2021 எடுத்துங்க. 2021 மொத்த வாக்காளர் 6,29,00,000 பேர். அதில் ஓட்டு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4,58,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா 73%. ஆனால் 2026 எஸ்ஐஆருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6,41,00,000 பேர் இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 5,73,00,000 பேர் இருக்காங்க. அந்த 5,73,00,000 இப்போ ஓட்டு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ 2021 வாக்காளராக பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டது 4,58,00,000 பேர் தான். அப்போ ஓட்டு போட்டது 4,58,00,000, இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கிறது 4,87,00,000. அப்போ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 லட்சம் ஓட்டு தான் எக்ஸ்ட்ராவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிகமாகலாம் இங்கே ஓட்டு போலிங்கே ஆகலை. முதல்ல அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ 28 லட்சம் ஓட்டு தான் போலிங் ஆகிருக்குன்னு சொல்லும்போது புதிய வாக்காளர் நீங்கள் அதில் மைனஸ் பண்ணுங்கள். அந்த 28 லட்சத்தில் புதிய வாக்காளர் ஒரு 14 லட்சம் பேர் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறதே வெறும் 14 லட்சம் ஓட்டு தான். சரி, அப்படியே நீங்கள் கணக்கு போட்டாலும் 30 லட்சம் ஓட்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டால் கூட கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் புதிய வாக்காளரையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ சேர்த்து வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா கூட அந்த 30 லட்சம் வாக்கை 234 தொகுதியாக நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு சராசரியாக வெறும் 12,000 ஓட்டு தான் வரும். அப்போ 12,000 ஓட்டு வரும்போது ஒரு 200 பூத்து இருக்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு 55 ஓட்டு தான் வரும். இந்த 55 ஓட்டு என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல எந்த தாக்கமும் ஏற்படுத்த முடிய வாய்ப்பே இல்லை. இந்த 30 லட்சம் ஓட்டும் திமுகவோட சாதனைக்கு கிடைச்ச ஓட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவோட நலத்திட்டங்கள் எல்லாம் நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு, இளைஞர்களுக்கு சேர்ந்துருக்கு, மகளிருக்கு சேர்ந்துருக்கு. இப்படி திட்டங்கள் ஒவ்வொன்றும் நேரடியாக இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் பெண்களுக்கும் சேர்ந்ததோட விளைவு
திமுகவோட சாதனைகள், திமுகவுடைய மாநில உரிமை சார்ந்து குரல் எழுப்பிய விதம், ஒன்றிய அரசை எங்கெல்லாம் எதிர்க்கணுமோ அங்கெல்லாம் எதிர்த்த விதம், இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்த மக்கள் வாக்களித்தாங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஓட்டு பேட்டர்ன் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லாத ஒரு பேட்டர்னை வந்து வேணுன்றதுக்காக சிலர் வந்து அதை திருச்சி பேசுகிறாங்கன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க, அதனால தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இல்லை, அந்த மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்ற கதையே வந்து ஒரு கட்டுக்கதை. அது வந்து பொய்யாக உருவாக்கப்பட்ட, போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. யார் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். முதல் ஒரு விஷயம், மாற்றத்தை வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யார்? ஒரு நடிகர் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம், இல்லை அவன் நடிகர் சார்ந்த கூட்டமே பேசுதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ எதுக்கு மாற்றம்னு அதே ஆட்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், பதில் சொல்ல தெரியாது. இல்லை சார், அந்த நடிகருக்காவது குறைந்தபட்சம் எதுக்காக மாற்றம் வேணும்னு கேட்டு பாருங்கள், அது அவங்கன்னு சொல்ல எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ வானதி சீனிவாசனே மக்கள் வந்து மாற்றத்துக்கு காத்திருந்தாங்க, அதை இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க, ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் என்ன நினைக்கிறாங்க? அதுமாரியே எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லுது. இல்லை, வானதி சீனிவாசன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிஜேபிக்கு எதிராக மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறத வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இது தமிழ்நாடு தேர்தல் நடந்திருக்கு, இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லைன்றதை அவங்க உணரணும். ஸோ நாடாளுமன்ற தேர்தலாக நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்கன்றதை நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அவங்க பணப்பட்டுவாடா நடந்திருக்கு, ஆளுங்கட்சியும் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கு, எதிர்கட்சியும் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கு, புதிய கட்சியும் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கு. அதனால் ஓட்டு போடணும், ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ ரூபா தொகை போகுது அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு வழி இல்லை, போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இது காலங்காலமாக வந்து தோக்குறவங்க சொல்கிற பதில் தானே சார். இது நான் புதுசாக சொல்கிறாங்க, காலங்காலமாக தோக்குறவங்க இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, எந்த தேர்தலும் இல்லாமல் இந்த தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் பணத்தை வாரி இறைச்சிருக்கு அப்படிங்கிறாங்களே. அதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. நீங்கள் இப்படி இந்திய ஒன்றிய அரசு தான் வந்து தேர்தல் நடத்துது, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலை நடத்துது. தேர்தல் நடத்துகிற இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அப்படி ஒரு பணப்பட்டுவாடா ஒன்றுன்னு இருந்தால் சும்மா இருந்திருக்குமா சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு பகுதியாவது தேர்தலை நிறுத்தியிருக்கும். அப்படி இந்த வாட்டி எந்த இடத்துல தேர்தல் நிறுத்துச்சு? எந்த ஒரு இடத்துலையுமே தேர்தல் நிறுத்தலையே. அப்போ ஒரு பொய்யான ஆனால் புகார்கள் வந்ததில்ல. எல்லா கட்டிலும் சும்மாவே சொல்லுவாங்கன்ற நான், அதுக்கு ஆதாரம் இருக்காது. கதைக்கு என்றைக்குமே கால் இல்லைல்ல, அது ஒரு கட்டுக்கதை தானே. அந்த கட்டுக்கதைக்கு நம்ம ஏன் பெருசாக யோசிக்கணும்? எங்களோட சாதனைக்கு, இந்த 5 ஆண்டு சாதனைக்கான கிடைத்த ஓட்டு இன்க்ரீஸான்றதை நாங்கள் பார்க்குறோம். இதை மக்களுடைய விழிப்புணர்வை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த விழிப்புணர்வோட வெளிப்பாடாக இந்த ஓட்டு வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். திமுக ஓட்டு தாவேக்கா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி போவோம்? கேஷுவலாக பேசுவோம், எப்படி போவோம்? திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ தான் சார்ந்த கட்சிக்கு மாற்றி எப்படி ஒரு கட்சிக்காரர் ஓட்டு போடுவோம்? திமுக மட்டும் நான் சொல்ல, அதிமுகவும் தான் சொன்னேன். சில கட்சிகள் ஓட்டுகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கு. குறிப்பாக கடைசி நேர பிரச்சாரம் அவருடைய எல்லா கட்சியும் தாக்கி பேசினார். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இன்றைக்கி நடிகர் வந்ததுனால ஓட்டு போடுறாங்க, இல்லை நடிகர் வரல அப்படிக்குள்ளே நான் இதை பேச விரும்பலை. எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒருத்தர் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்குவாங்க. இந்த குறிப்பிட்ட சதவீத ஓட்டுன்றது 96 ஐயா மூப்பனாரும் வாங்கினார், அண்ணன் வைகோவோ வாங்கினார், ஐயா ராமதாஸும் இதை வாங்கினார், கேப்டனும் வாங்கினார், நாம் தமிழரும் வாங்கினாங்க. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன், மக்கள் நீதி மையம் கூட வாங்கினாங்க 6% ஓட்டுக்கிட்ட. ஸோ எல்லா காலகட்டங்களும் இந்த மாதிரி ஓட்டு வாங்க தான் செய்வாங்க. அவங்களால பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு பண்ண முடியாது. ஸோ இது தான் அரசியல் கணக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த அரசியல் கணக்குக்குள்ளே இவங்க வந்து தப்பான ஒரு கணக்கு போடுறாங்க. திமுகவோட நலத்திட்டத்துக்கு கிடைச்ச ஓட்டு இன்க்ரீஸை தப்பான கட்டுக்கதையாக வந்து இதை சொல்ல ஆசைப்படுறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறோம். இன்னொன்று, இந்த எலெக்ஷன் முதல் நாள் வந்து பேருந்து வசதிகளை சரியாக செய்யலை. சென்னையில் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் சொந்த ஊருக்கு செல்கிறதுக்கு பேருந்து வசதி வந்து சரியாக செய்யலை, அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, தாவேகா சார்பில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திமுக இதில் குற்றச்சாட்டுறாங்க, தாவேகாவோ உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் போயிடும் அப்படின்னு சொல்லி திமுக மேலே தான் இதை குறை சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போது போக்குவரத்து தயார் பண்ணல, டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணல அப்படின்னு ஒரு கதை ஒன்று உருவாக்குறாங்கல்ல. இல்லை, அவங்க மக்கள் போராட்டமும் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அதுதான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த உருவாக்குதல்னு ஒன்று இருக்குல்ல,
அதில் எல்லாருமே வந்து போனவங்க அத்தனை பேருமே நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க சோஷியல் மீடியாவை மட்டுமே வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க சார். யாரோ ஒரு 4 பேரை பேச வச்சு யாரோ ஒரு 4 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி அதில் ஒரு பெரிய இதுவாக வந்து அவங்க இன்பத்தை குளிர்காயிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தோஷம் வந்து நீடிக்காது இல்லை. அந்த சந்தோஷம் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தானே வரும். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கன்ற. அப்போ இந்த எல்லா குற்றச்சாட்டுமே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கட்டுக்கதையில் அவிழ்த்து விட்டு அதில் ஏதாவது ஆதாயம் தர முடியுமான்னு அந்த நடிகர் கட்சி எதிர்பார்க்குது. அந்த நடிகர் கட்சி அவ்வளோதான், அதுக்கு மேலே அதில் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த தேர்தல் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும், பாஜக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக அந்த 5 மாநில தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா அணிக்கு ஒரு வலு சேர்க்குமா தமிழ்நாடு உட்பட? சார் இல்லை, நீங்கள் பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு கட்சி. இன்னைக்கு ட்ரம்ப்பு இந்தியாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார். இது வரைக்கும் இந்த நாட்டுடைய பிரதமர் பதில் சொல்ல தயாராக இல்லை, பேசவும் திராணி இல்லை. 5 மாநில தேர்தல் நடந்துக்கினே இருக்கும்போது டீலிமிட்டேஷனை கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்ததுன்றது எல்லாரும் கேட்குற கேள்வி, நாங்கள் கேட்குற கேள்வி இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கேட்குற கேள்வி. அந்த டீலிமிட்டேஷனில் நான் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்றது அபத்தமான ஒரு செயல். அந்த டீலிமிட்டேஷனை அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. ஒன்று, அது அவர் என்ன நினச்சார்னா தனக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குன்னு எதிர்பார்த்து அவர் தள்ளிலே தானே மண்ணள்ளி போட்டுக்கின கதையாக மாறிடுச்சு. எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து, எல்லா தென்னிந்திய கட்சிகளும் ஒன்றிணைந்து, மாநில கட்சிகளும் ஒன்றிணைந்து தோத்துடுச்சு அது. இப்போ இது தோற்றதுக்கப்புறம் உடனே ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அவர் இந்த எதிர்கட்சிகள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை ஒன்று கட்டவிழ்க்க பார்க்குறாரு. நான் எப்பயுமே கேட்குற என்னுடைய எளிமையான ஒரு கேள்வி, நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கும்போது, ஒரு சிறப்பு மசோதா கொண்டு வரப்படும் போது குறைந்தபட்சம் கொறடா உத்தரவுன்னு ஒன்று பிறப்பாங்க. அந்த கொறடா உத்தரவை பிறப்பிக்காமல் இருக்கிறீங்களே, எப்படி அது சரி? நாடாளுமன்றத்துடைய விவகார குழு அமைச்சராக இருக்கிற எல்முருகன் நாடாளுமன்றத்துக்கே போகாமல் அவினாசியில் பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காரு. அப்போ இந்த மசோதா தோக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லையா? அப்போ நீங்கள் மசோதா ஜெயிக்கணும்னு கொண்டு வரல, மசோதா தோக்கணும்னு ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. உங்கள் கட்சியை சார்ந்த எம்பிங்களே நாடாளுமன்றத்துக்கு அன்றைக்கி வராமல் இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்க தயாராக இல்லை. அப்போ பிரச்சனைகளை வந்து திசை திருப்பணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. 5 மாநிலத்துடைய மக்களும் இது தெளிவாக பார்க்குறாங்க. பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி, மேற்கு வங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லா இடத்துக்கும் எல்லா மாநில உரிமைகளையும் பதிச்சு, பெண்களோட உரிமையை பதிச்சு, நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாக்கி, அந்த பிரச்சனையோட முடிவில் குளிர்காய ஆசைப்பட்டிருந்த மோடியை தான் கையை தானே சுட்டுக்கிட்டார். இதுதான் இந்த தேர்தல் இடையில் நடந்த ஒரே விஷயம். மோடிக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்த 5 மாநிலத்தில் எந்த மாநிலத்திலையுமே பிஜேபி அஸ்ஸாம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்குது. அங்கேயே அவங்க தோக்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மே 4ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் வாக்குறுதி அள்ளி வீசி இருக்காரு. அதே மேற்கு வங்கத்தில் வேட்பாளரை அடித்து ஓட விட்டுருக்காங்க. அப்போ அதை பார்க்கலையா நீங்கள்? சொல்லுங்கள். 2.25 லட்சம் சிஆர்பிஎஃப் வீரரை இறக்கி ஒரு தேர்தல் நடத்துகிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே மக்களை பயமுறுத்தி ஒரு தேர்தல் நடத்தின்னு இருக்கீங்க. அங்கே எப்படி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நம்புறீங்க? அப்போ வெளிப்பட்டையாக ஒரு விஷயம் தெரியுது இல்லை உங்களுக்கு? இப்போ அப்பட்டமாக பிஜேபியை இந்திய மக்கள் புறக்கணிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. கையில் இருந்த அஸ்ஸாமும் இந்த வாட்டி தோக்கும், எதிர்கட்சி அந்தஸ்தை மேற்கு வங்கத்தில் இழக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்கவே தேவையில்லை, தாமரை மலரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. கத்திரி வெயிலில் காஞ்சி போயிடும் தாமரை. பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது சார். எலெக்ஷனுக்கு அப்புறமும் திமுக அந்த சொன்னது அந்த 200 இலக்கெல்லாம் தொடாது. அதுக்கப்புறம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்கலாம் 150ங்கிறாங்க, 140ங்கிறாங்க. திமுகவுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு இலக்கை எட்ட முடியாது. எப்படி பார்க்குது திமுக இதெல்லாம் எப்படி பார்க்குது இந்த மாதிரி பேச? நான் இந்த 200 இந்த நம்பருக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் ஒரு சில விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. லீடராக இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் நீங்கள் காட்ட முடியாது. ஒன்று, அவரை மாதிரி உழைக்கக்கூடிய தலைவரை நீங்கள் யாரையுமே காட்ட முடியாது. 2வது,
நீங்கள் சொல்கிற நடிகர் கட்சி வந்தார், ஓட்டு வாங்க போகிறாரு, இல்லை ஏதோ வாங்க போகிறாருன்னு நீங்கள் சொல்கிற நடிகர் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் 234 தொகுதியாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதிக்கு போய் ஓட்டு கேட்டார்? ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போனார்னா ஒரு வாரம் அவருக்கு ரெஸ்ட்டு வேணும். 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டார். குறைந்தபட்சம் பெரம்பூர் தொகுதிக்காவது எத்தனை முறை அவர் வந்தார்? தான் போட்டியிடுற தொகுதி இருக்குல்ல பெரம்பூர், அதில் எத்தனை நாமினேஷனுக்கு அப்புறம் அந்த தொகுதிக்குள்ளே கூட வரல, கேன்வாசிங்கே பண்ணல. ஆனால் அந்த பெரம்பூரில் அவருக்கு வாய்ப்பு அதிகங்கிறாங்களே. எப்படி போடுவாங்கன்னு நான் கேட்குறேன் சார். ஒரு வாக்காளர்னா சிந்திங்க சார், ஒரு கட்சிக்காரனா விட்டுருங்க சார். பெரம்பூரில் இருக்க ஒரு வாக்காளர் என்ன தேவை? குறைந்தபட்சம் தன்னுடைய பிரச்சனை, குறைந்தபட்சமாக நான் சொல்கிறேன், என் தெருவுக்கு தண்ணி இல்லை, என் வீட்டுக்கு என் தெருவில் கரண்ட் இல்லை, என் வீட்டில் ரோடு, என் தெருவுக்கு ரோடு சரியில்லை, எனக்கு வந்து ஒரு பட்டா வாங்கணும், எனக்கு வந்து ஒரு லீகல் ஆர் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை எனக்கு வந்து ஒரு அரசாங்கத்துடைய நலன் சார்ந்த திட்டங்கள் வாங்கணும், அதுக்கு எம்எல்ஏ கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நாங்கள் இங்கேருந்து பனையூருக்கு போய் கையெழுத்து வாங்கிறதுக்கு நின்று இருப்போமா? அவரை பார்க்கறதுக்கு ஷூட்டிங்காக அமெரிக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா எங்கள் அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துக்க முடியுமா? அந்த வாக்காளர் அதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவரை பற்றியும் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, ஏற்கனவே இத்தனை வருஷம் இந்த கட்சி இருந்திருக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி செயல்பட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ விமர்சனம் வைத்தாலும் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆதரவு அதிகமாக இருக்குது. முக்கியமாக நகரங்களில் அவங்களுக்கு தெளிவாக தான் சார் சொன்னேன். உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காம ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் யார் வந்தாலும் அந்த ஓட்டை வாங்குவாங்க. ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் வாங்குவாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து காணாமல் போயிடுவாங்க. இங்கே திமுக தான் இருக்கும். இது காலங்காலமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நான் வந்து இதுவாக சொல்லலை, காலங்காலமாக எல்லா வந்தவங்க அத்தனை பேரையும் நீங்கள் பாருங்கள். திமுகவை அழிச்சிருவேன், திமுகவை வந்து இடத்த நான் பிடிச்சிருவேன்னு சொன்னேன். யாராவது இன்றைக்கி திமுக இதில் அரசியல் பண்ண தயாராக இருக்காங்களா? சொல்லுங்கள். யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உயர்கல்வியில் சிறந்த மாநிலம் சார், நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு சார். பெண் கல்வியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு சார். பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு சார். அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சார். இவ்வளோ சிறப்பான ஒரு தமிழ்நாட்டில் எப்படி இவ்வளோ சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும்னு சொல்கிறீங்க? அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கான எந்த வாய்ப்பும் எந்த முகாந்திரமும் நேற்று நான் பார்க்கல. கலை யதார்த்தம் இதுதான். ஸோ அதை கடந்து வாக்கு வாங்கிறதுக்கும் அங்கே எந்த இதுவும் இல்லை. சும்மா ஒரு 4 பேர் எடுத்துகிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு சோஷியல் மீடியாவில் வந்து அதுதான் பெருசாக அந்த பூம் பண்ணி காட்டுறாங்கன்னா அது வெறும் காற்றெடுத்த பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஒரு நாள் போயிடும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.